ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய திருப்பாவை தாத்பரியம் நன்றியுணர்வு திருநாம வைபவம் என்பது. திருப்பாவையில் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற பாசுரம். திருப்பாவை அப்படின்றதே ஆண்டாளுடைய பாவனா பிரகர்ஷத்தினாலே நினைவின் முதிர்ச்சியாலே பாடப்பட்டிருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் எதை குறிக்கிறது? ஆண்டாள் தன்னை கோபிகையா நினைச்சுக்கிறா, ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக உணர்கிறாள். அதே போல அவளுடைய நடை, பேச்சு, உடை, பாவம் எல்லாமே கோபிமார்களுடையதாக ஆகிறது. அவருடைய முடியிலிருந்து முடை நாற்றமும் நெய் வெண்ண வாசனை மொச்ச வாசனை வருது. அந்த பாவனா பிரகர்ஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இதெல்லாம். அப்படி இருக்கிறச்சேத்தான் இந்த கோபவிரதர்கள் எல்லாம் கண்ணனை விட்டு கோபிமார்களை பிரிக்கிறார்கள். ஆனா அந்த திருவாய்ப்பாடியில மழை இல்லை, மழை வேணும் அப்படின்றதுக்காக இவர்கள் இந்த பெண்களை அழைத்து நோன்பு நோக்க சொல்லுகிறார்கள். இதுதான் விஷயம். அப்போ கண்ணனை விட்டு பிரிச்சு வச்சுவா. ஏன் கண்ணனை விட்டு பிரிச்சு வச்சா அப்படின்னு பார்த்தா, கண்ணன் தீம்பன், அவனுக்கு வயசும் யவ்வன பருவம் வந்து விட்டது. இந்த பெண்களை வச்சுட்டு வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த பெண்களை நிலவரையில அடைத்து வைத்து விடுவோம் அப்படின்னு கண்ணனிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கோ கண்ணனிடத்துல ஈடுபாடு, கண்ணுக்கோ இந்த கோபிமார்கள் இடத்துல ஈடுபாடு. அப்போ இவா 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா. ஆனா பிரிச்சு வச்சவாளை இப்ப சேர்த்து வச்சிருக்காளோ இல்லையோ, அவளுக்கு நன்றி உணர்வை காட்ட வேண்டும். எப்படி காட்டுகிறார்கள்? அவளுக்கு வேண்டியது மழை. தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நெல் மணிகள் வளரணும் இல்லையோ, பால் கறத்தல், இந்த பசுக்கள் எல்லாம் நன்கு பால் கறக்க வேண்டும். இதெல்லாம் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக திகழ வேண்டும். இவையெல்லாம் நீங்காது அமைந்திருக்க வேண்டும், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு தங்களுடைய நன்றியுணர்வை காட்டுகிறார்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன காட்டப்படுகிறது? மற்றொரு முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்றார். அவ பேர் பாடுதல்னா திருநாமத்தினுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. இந்த பெண் பிள்ளை 2 கையும் விட்டுட்டு தூக்கிட்டு கோவிந்தான்னு நிற்கிறா. கோவிந்தன் வரல, கோவிந்தன் நாமம் தான் அவளுக்கு புடவை சுரந்தது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படின்னா திருநாமத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்றது உத்தமன் பேர்பாடி என்கிற ரீதியிலே காட்டப்படுகிறது. அதிலும் கூட பகவானுடைய திருநாமங்கள் பல திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்கள்ல அவனுடைய ஓரோரு குணம்தான் வெளிப்படும். ஆனால் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான் அப்படின்றது வெளிப்படுறது 3 திருநாமங்களால. ஒன்று வாசுதேவன் அப்படின்ற திருநாமம், மற்றொன்று விஷ்ணு அப்படின்ற திருநாமம், மற்றொன்று நாராயணன் அப்படின்ற திருநாமம். இதுல வாசுதேவன், விஷ்ணு இந்த 2 திருநாமத்திலையும் குறை உண்டு. என்ன குறை அப்படின்னு சொன்னால், இந்த 2 திருநாமங்களும் அவன் எப்படி வியாபித்து இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்றது, எல்லா இடத்துலையும் உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா, எப்படி வியாபித்து இருக்கிறான் சொல்லலை. அதே போல அந்த அந்த திருநாமத்துல அவன் குணங்களுடன் வியாபித்து இருக்கிறானா, குணங்கள் இல்லாமல் வியாபித்து இருக்கிறானா, அதுவும் சொல்லலை. ஆனா நாராயண சப்தத்துல இந்த குணங்களும் ஸ்பஷ்டம், உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறான். நாராயணன்னு சொன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவன் நாராயணன். நாராயணன் சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அப்ப உள்ளேயும் இருக்கான், புறமும் இருக்கிறான், தாங்கி கொண்டும் இருக்கிறான், ஆத்மாவாகவும் இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் அப்படின்னு எப்படி வியாபித்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. இந்த நாராயண சப்தத்துல, நார சப்தத்துல குணங்கள் எல்லாவும் அடக்கமாக இருப்பதனாலே நாராயணன் அப்படின்னு சொன்னால் குணங்களும் அடக்கமாக இருக்கிறது. அதுவும் கூட இதுல 2 விதமா காட்டப்படுகிறது. எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்கிறான் அப்படின்றதுனால 6 குணங்கள் வெளிப்படுகின்றன. அந்த 6 குணங்கள் என்ன? வாத்சல்யம்,
சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி என்கிற 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் திருவிக்கிரமாவதாரத்திலே போறப்பொலிய தெரிகிறது. எப்படி தெரிகிறது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். விக்ரமாவதாரத்தில் என்ன சொல்றார்? இவன் ஓங்கி உலகளந்த உத்தமனானான் அப்படின்னு சொல்லப்படுறது. எதனால ஓங்கி உலகளந்தான் அப்படின்னா, இந்திரன் பெருமானிடத்துல போய் இந்திரன் எம்பெருமானிடத்திலே சென்று, பகவானே நீதான் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்ப இந்திரனுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப இவன் தன்னை சுருக்கி கொண்டு தன்னுடைய ஸ்வரூபம் அழிய மாறியும் அந்த மகாபலியின் இடத்துல கொடுன்னு கேட்கிறானோ இல்லையோ, அப்படி கேட்க இருக்கிறது பாருங்க, அதுதான் உத்தமன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். ஏன் உத்தமன் அப்படின்னால், தான் அழிஞ்சாலும் தன்னுடைய அடியவன் வாழ வேண்டும். பகவான் அழியறானா? எங்க சுவாமி வாமனாவதாரத்துல பகவான் அழிஞ்சான்னு எங்கேயாவது சொல்ல முடியுமான்னா, அவன் அழிஞ்சா என்ன, அவனுடைய ஸ்வரூபம் அழிஞ்சா என்ன, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறவன் இன்றாக எனக்கு கொடுன்னு கேட்கும் ரீதியிலே இந்த இந்திரனுக்காக பண்ணினாலும் இல்லையோ, அதனால உத்தமன். அந்த இந்திரனுடைய குற்றம் பாராமல், இந்திரனுடைய குற்றம் என்ன? இந்த இந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்ததே பகவான் தான். இந்த இந்திரனுக்கு இந்த நிலையை கொடுத்ததே பகவான் தான். அப்ப தன்னதல்லாததான அந்த ஐஸ்வர்யத்தை தன்னது என்று நினைத்து என்னுடைய ஐஸ்வர்யத்தை காத்து கொடுப்பாய் அப்படின்னு போய் கேட்டதுனால வாத்சல்யம் குற்றத்தை நற்றமாக கொள்ளும்படியான குணம். அப்ப இந்திரன் குற்றத்தை நற்றமாக கொண்டான். வாத்சல்யம் ஓங்கி உலகளந்தான். அப்ப உலகளந்தான் அப்படின்றதுனால சுவாமித்துவம் தெரிகிறது. சௌசீல்யம், சௌசீல்யம்னு என்ன அர்த்தம் அப்படின்னால், உயர்வு தாழ்வு பாராமல் எல்லோருடனும் கலப்பது. இது உயர்ந்த பதார்த்தம், இது தாழ்ந்த பதார்த்தம் என்கிற வித்தியாசமே இல்லாமல் எல்லாத்தின் தலையிலையும் தன்னுடைய திருவடியை கொண்டு வைத்தானே, எல்லா விஷயங்களின் தலையிலும், எல்லா பதார்த்தத்தின் தலையிலும், எல்லா ஜீவாத்மாக்கள் தலையிலும் தன்னுடைய திருவடியை கொண்டு வைத்தானோ இல்லையோ, அது என்ன காட்டப்படுகிறது? சௌசீல்யம் அப்படின்னு தெரிகிறது. அடுத்தது சௌலபியம். சௌலபியம்னா கண்டு பற்றுகை, நேரே தோன்றும்படியான நிலை. இவன் அந்தர்யாமியை போலோ, பரவாசுதேவனை போலோ, வியூகவாசுதேவனை போலோ எங்கோ இருந்து ஒளிந்து கொள்ளாமல் என்ன பண்ணான்? நேர வந்து உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் கண்காணும்படியாக வந்து இந்த விபவாவதாரத்திலே இதை எல்லாம் நிகழ்த்தி இருப்பதனாலே இது சௌலபியத்தை சொல்லுகிறது. ஞானம். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு சூக்ஷ்மமான ஞானம் இருக்கணும் பாருங்கோ. மூவடிமன் அப்படின்னு முதல்ல வாங்கி நோடுறான். அந்த மூவடி என்னது அப்படின்ற அதுக்கப்புறம் திருவிக்கிரமாவதாரம் பண்ணும்போதுதான், திருவிக்கிரமனாக மாறும்போதுதான் தெரிகிறது. அது ஞானம். வாத்சல்ய, சுவாமித்வ, சௌசீல்ய, சௌலபிய, ஞான, சக்திகள் என்னும்படியான 6 குணங்கள். ஆஸ்ரயண சௌகரிய ஆபாதகங்கள், ஆஸ்ரித காரிய ஆபாதகங்கள். ஆஸ்ரயண சௌகரிய ஆபாதகங்கள்னா வாத்சல்ய, சுவாமித்வ, சௌசீல்ய, சௌலபியா என்கிற 4 குணங்கள். இதெல்லாம் அவனிடத்துல அடிபணிவதற்கு நமக்கு ஒரு சௌகரியமாக இருக்கக்கூடிய குணங்கள். இந்த குணம் இருந்தா அவனிடத்துல அடிபணியலாம்னு தோன்றது. அதே போல நம்ம காரியம் செய்வானா அப்படின்னால் அதுக்கு ஞான சக்திகள், இவை இரண்டும் அவன் காரியம் செய்யக்கூடியவன் என்பதை காட்டுகிறது. இதெல்லாம் எங்க தெரியறது அப்படின்னு சொன்னால், எல்லாம் தெரியறது திருவிக்கிரமாவதாரத்துல. அதைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமனுடைய உத்தமமான பேர் நாராயண என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம், வைபவம் இந்த பாசுரத்தினாலே காட்டப்படுகிறது என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்த பாசுரமான ஆழிமழை கண்ணா என்கிற பாசுரார்த்தத்தை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தாத்பரியத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி அமைகிறேன்.